நம்ம மல்லி இப்போ இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த சுடரோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, இங்க உனக்கு இப்போ வந்து நடக்க போறது கல்யாணம் கிடையாது. உனக்கு கர்மாதி தான் நடக்க போகுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட இந்த சுடரோட கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா, அதே சமயத்துல இந்த மாறி மாறி இருக்கான் இல்லையா? அவனும் வந்து மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம மல்லிக்கு உதவி செஞ்சு, இந்த சுடரோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மாறி ரொம்ப கேடு கெட்டவன். அதாவது இந்த சுடரோட ஆள். அப்படி இருக்கும்போது, நம்ம மல்லி எப்படி இந்த மாரிய அ அதாவது அப்ரூவரா மாத்துனாங்க. உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய புரியாத புதிராவே இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே மாரிய எப்படி நம்ம மல்லி மாத்துனாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். மாரி இங்க முக்கியம் அதாவது வந்ததுக்கு முக்கியமான இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. கண்டிப்பா அத கேட்டீங்க அப்படின்னா பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. அதாவது இந்த சுடர் வந்து ஏற்கனவே இந்த மாரிய லவ் பண்ணியிருக்காங்க. அதாவது மாரி, அதுக்கப்புறம் சுடர் 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இங்க வந்து இந்த மாரி இருந்துட்டு எப்பவா இருந்தாலும் இந்த அதாவது சுடர் வந்து இங்க வந்துருவா அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா கடைசியில மல்லி மூலியமா இந்த சுடரோட பிளான் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதுவும் இல்லாம அதாவது மல்லியோட புருஷனான விஜய், அதாவது விஜய்க்கு பொண்டாட்டி ரேணுகா அப்படின்றவங்க இந்த சுடர மாரியே இருந்தாங்க அப்படின்ற விஷயத்துல இருந்து எல்லா உண்மையுமே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மாறி இருந்துட்டு கண்டிப்பா இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தறதுக்கு நானும் வரேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லிகோடியே மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க இங்க இந்த மாரியும். அப்படி இருக்கும்போது இங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு மல்லி வந்த உடனே, "என்ன மல்லி நான் ஃபோன் அத்தன முறை பண்ணேன். ஆனா உன்னோட ஃபோன் நாட் ரீச்சபிள்லயே இருந்துச்சு." அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே நம்ம மல்லி எதையுமே கவனிக்கவே இல்ல. கடைசியில இந்த சுடரோட கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு பக்கம் வந்து இந்த கதிரேசன்லாம் என் பொண்ண விடுடி அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இந்த மாரிய எல்லா உண்மையுமே சொல்ல வைக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாரி இங்க இருக்கக்கூடியது ரேணுகாலாம் கிடையாது. இவ எனக்கு தெரிஞ்ச சுடர் அப்படின்ற மாரியும், அதாவது சுடர வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். இவ யாரு, என்ன, ஏது அப்படின்ற மொத்த ஜாதகமும் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லா ஆதாரங்களையும் போட்டோவா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அப்போ எதுக்காக அங்க அதாவது நடிச்சா, அதுக்கப்புறம் இங்க எதுக்காக அவ வந்தா, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இப்போ இந்த மாரி சொல்ல ஆரம்பிச்சராம். இத கேட்ட உடனே வந்து பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம எல்லாருமே திரு திருதுன்னு முழிக்க போறாங்க. இப்பதான் நம்ம மல்லியோட டர்ன். நீ வந்து எவ்வளவு ஆட்டம் போட்டிருப்ப. விஜய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சது கூட நீ பாவம் கிடையாது. ஆனா இத்தன வருஷமா நீ வந்து அவ்வளவு பெரிய பாவத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டு, ரேணுகா அக்காவோட வாழ்க்கைய வாழணும்னு நினைச்ச பாத்தியா? அதனாலதான் உன்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி மல்லி மாசா வந்து ஒரு காட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.